இன்னைக்கு ஒரு நாள் தீபாவளி அதுமா நல்ல ரெஸ்ட் எடு, நான் உனக்காண்டி எல்லாம் சாப்பாடுலாம் செய்து எடுத்து வைக்கேன், நீ கரெக்டான நேரத்துக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நீ சிக்கன் மட்டன் சொல்லிட்டு எல்லாம் மொத்தமா செஞ்சுட்டு கிடக்காரு மனசே. நாலுபடி இது என்னது தலையை வெட்டி நாய்க்கு பட்ட மாதிரி நிக்கிய சின்னமனே வெக்கம். இதுக்குதான் நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னது. எல்லாரும் சிரிக்கலன்னா ஹலோ ஹலோ ஒரு சின்ன திருத்தம். டெய்லி நீங்க கஷ்டப்பட்டு சோறுகறி வைக்கீங்களா? கஷ்டப்பட்டு சோறுகறி ஒவ்வொரு வீட்லயும் வாங்கி குடுக்கேன்னு சொல்லுங்க. அந்த அண்ணன் என்ன இப்படி சொல்லுவாரு மாத்தி மாத்தி? வாசனை பண்ண உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். நான் போறேன்னா வீட்டுல எங்க வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கும்னு நினைக்கேன். ஐயோ முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டோமே. அந்த கைச்சேன் கதை என்னாச்சு? நாலுபடி நம்ம அண்ணன் கைச்சேனை பார்த்ததான் அப்படியே அதறிட்டாரு. அதறி நேர ஒரே ஓட்ட பிடிச்சாரு. பார்க்கணும் பாத்ரூம்ல போய் எண்ணெயை வச்சுட்டு குளிச்சுட்டு டப்புன்னு வந்து திங்க வந்துட்டாரு. இனி யாருனாலும் செய்தான். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, வருஷ பிறப்புக்கு, கிறிஸ்துமஸ்க்கு, அதுக்கு இதுக்குன்னு கை செயினை கொண்டா, கால் செயினை கொண்டா, கழுத்துக்கு செயினை கொண்டா, கைக்கு மோதிரத்தை கொண்டான்னு சொன்னா இந்த மாதிரி செய்து போட்ட வேண்டியதான். எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, நான் போயிட்டு வரேன். வீட்டுல போய் சாப்பிடணும், வயிறு வர பசிக்குது. நாலுபடி சாயந்தரம் சின்ன பண்ணு. நாலுபடி உர ஓட்டமா ஓடிட்டு நின்னா எல்லாரும் கிண்டி தள்ளிடுவோம். சரிக்கோ சிம்மு நூற்றுக்கணக்கா போயிட்டு வரேன். யார வெரைட்டி வீட்டுல எங்க வீட்டு மாப்பிள்ள விருந்துக்கு ரெடியா காத்திருக்காரு மத்தியான விருந்து போடுறதுக்கு. சரி சரி போய் போடு, நாங்களும் சாப்பிட போறப்ப வீட்டுல போய் நேராயிட்டு எல்லாம் அப்படி செய்து வச்சுட்டு ஓடி என்ன நூறுஜன் போயிட்டு வரமா சீக்கிரமா என்ன? சரிக்கோ. தெருவுக்கு வந்து ஒரு வருஷம் கிட்ட தான் ஆகுது. எப்படி எல்லாரும் அன்பா பழகுதாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல தாயி ஏன் வெள்ளை மக்கா என்னக்கா அங்கனே நின்று மூச்ச காணிக்காம நின்றுட்டு இருக்கியா? தீபாவளி அன்னைக்கு புது துணி எல்லாத்தையும் காணிக்காண்டமா? வா பஞ்சி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏக்கா சொல்ல தாயிக்கா பாக்கா, நீ வந்ததான் அவளும் வருவா. சீக்கிரம் வாங்க, உங்களையும் பாக்கணும்னு ஆசைப்படுவாவுல. நான் புது துணி போட்டிருக்கேன், எல்லாரும் பார்த்தாச்சு. பாருங்க அதுகளுக்கு வந்து வாழ்வு பாருங்க. ஐயா மாமியா கிளம்பிய பாருங்க, அங்க தலையை தொங்க போட்டுட்டு எப்படி வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கு. இதுக்கு தான் புறவு போடுவேன் புது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கிளவி ஏன் மாமியா கூட சுடிதார் எப்பவும் போட்டுட்டு தெரியும். இங்க பாருங்கடா வெள்ளையம்மா கிளவியா, எங்க போய் சுடிதார் எடுத்து தச்சு போட்டு கூட தெரியலையே. ஏன் சொல்ல தாயி ஏன் இப்படி கழுத்து தொங்க போட்டு நிக்க? ஏக்கா என்னைக்கு நான்லாம் வந்து சுடிதார் போட்டேங்க்கா, அதான் ஒரு மாதிரி வெக்கமா இருக்குக்கா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பாக்காரு கெவன் வாங்கி தருவாரு. அப்ப கூட நான் எப்ப முட்டு வரைக்கும் உள்ள கெவன் வாங்கி தராதப்பா, நல்ல கால் வரைக்கும் நீளமா இருக்க கவுனா வாங்கித்தா அப்படின்னு கேட்டு அழுவேன் பாத்துக்கா. அப்படிப்பட்டவனா இப்ப சுடிதார் போட்டேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கா, ரொம்ப வெக்கமா இருக்கு. செல்ல தாயி சும்மா நிமிந்து நெல்லு, நல்ல அளவோல இருக்கா. உள்ளதுலயே உனக்கு தான் டாப்பா இருக்கு. நல்ல அளவோல 3 பேருக்கு அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கலாம். எப்பவும் நான் என் பேட்டி கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், எங்க மக்கா துணி வாங்குதா நல்ல அளவோல இருக்கா, உனக்கு போடவும் சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்பேன். அந்த அளவு தான் நினைச்சேன் இந்த தடவை என் பேட்டிக்கு சொல்லி போன் மூலமா ஆர்டர் பண்ணிடணும்னு. அந்த அளவு 3 பேருக்கு துணியை சொன்னேன், அவன் அளவோல ஆர்டர் பண்ணி தந்துட்டான். என் மோளட்ட சொல்லி இந்த போன் மூலமா ஆர்டர் பண்ணி இருக்கோம் துணியை. பாரு பார்க்க பார்த்த 3 ரோசஸ் பயங்கர ட்ரெண்டிங்ல பேரும் போல இருக்க, நம்மளே மிஞ்சிரும் போல இருக்க. 3 ரோசஸ் 3 நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சு வாழுதுவா. அதுகளுக்கு என்ன கொண்டாட்டமா கொண்டாட்டம் தான். எத்தான் சொல்லுங்க தான். ஆமா நம்ம தெருல தான் நின்னுட்டு இருக்கேன். ஆமா ஒரு சின்ன இது அங்க நின்று பேசி நின்னேன். ஆமா வந்துட்டு ஆமா வயிறு வேற பசிட்டு தான் இருக்கு. இல்ல ரெடி ஆயிட்டா? சூப்பர் தான். ஹாப்பி தீபாவளி ஓடியாரே இப்போ. சரி எல்லாரும் வாய் பார்த்து நின்னுங்க. எங்க அத்தா அதுக்குள்ள தேடி போன் அடிச்சிட்டாங்க, எங்கிட்ட இருக்க சீக்கிரம் வந்து சேரு, எல்லாம் சூடா இருக்கு சாப்பாடு ஆறிராம அப்படிங்காரு. போயிட்டு வரேன் பாய். எப்ப ஏகப்பட்ட ஜுவாலி தலைக்கு மேல கிடக்கப்பா. எங்க அக்கட்ட அந்த சிக்கனை மட்டும் கொஞ்சோண்டு பொரிச்சு வைக்க, மீதி வந்து நான் பாத்துட்டேன்னு சொன்னேன். யாசி கிளிப்பா நான் போயிட்டு வரேன். டீ சின்னப்பட நானும் போயிட்டு வரேமா, நேராயிட்டு. நாம என்ன தெரியல நிக்கிறோம், எனக்கு ஏகப்பட்ட ஜுவாலி சுத்தி சூடா கிடக்கு. இப்படி ஒரு கோவக்காரர் மனுஷன் எனக்கு தெரியாம போச்சே. என் கடவுளே கொண்டாரும். பாரு என்ன பத்தி உனக்கு தெரியாது, என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கு தீபாவளின்னு பாக்க, இல்லனா உனக்கு இங்கே தீபாவளி கழிச்சு விடுவேன். அவர் புடிடி இடி போற பக்கம் பார்த்தா இன்னைக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. இடி நின்னு அழுதுட்டு இருக்க. இப்படி ஒரு கோவக்காரனுக்கு போய் கழுத்தை நீட்டி இருக்கிய படுபாவி, தெரியாத குழியில போய் விழுந்துட்டியேடி. நான் ஒரு கோவக்காரி, நீ இவ்வளவு நாள் தப்பு கணக்கு போட்டுட்டப்பா. எப்பா என்னோட 10 மடங்கு கோவக்காரனா இருக்காரு அந்த மனுஷன். இனி எப்படி என் வாழ்க்கையில சமாளிக்க போறேன், எப்படி இவர்கிட்ட இருந்து காலத்தை கழிக்க போறேன், அதை நினைச்சதாம எனக்கு ரொம்ப வயித்து கலக்குது. மாப்ள உனக்கு கை செயின் போட வந்தாள்ல, அவளை இன்னைக்கு உசுரோட விட மாட்டேன். அவளை எங்க, அந்த சின்ன பொண்ணை எங்க மாப்ள? அட பாவி, இந்த மனுஷன் யாரை வெட்டதுக்கு தேடுறாரோ அவளை எய்தாப்ல வந்து என்னன்னு கூப்பிடுதா. கடவுளே என்ன உங்களதான் கூப்பிட்டதுக்கு அது கேட்கலையோ? ஏம்மா உள்ள வாமா, உள்ள போய் ஒளிஞ்சுக்கணும். ஏம்மா என் புருஷன் இருக்கு, கோவத்தை பார்த்து பயமா இருக்கு. வாமா. யாரோ என்னன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்து. என்ன உங்களதான் அங்க பாருங்க, சின்ன பொண்ணு கூப்பிடுதேன். அட பாவி சின்ன பொண்ணு போய் தோல. என் புருஷன் மேல கோவத்துல இருக்காரு. அவர் பார்க்க பார்வையே சரியில்லை. உன்னை போட்டு தள்ளிடுவாரு. போ உடனே நேரம் தேடிட்டு இருக்க.
கிளம்பிட்டிய? அது வந்து தங்கச்சி உங்க வீட்டுல உள்ளி உரிக்க வேலை நிறைய இருக்கும் இன்னைக்கு தீபாவளிக்கு. அதனால இந்த உள்ளி உரிக்கிறதுக்காண்டி தான் ஆர்வலை தூக்கிட்டு வரேன். என்னன்னு சொல்லுதிய? உள்ளி உரிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அருவாளா? ஆமா தங்கச்சி, இவ்வளவு பெரிய அருவாளை வச்சுதான் எங்க ஊர்ல உள்ளி உரிப்போம். சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்குவோம். எங்க ஊர் பேரு என்ன பேரு தெரியுமா? உள்ளி உரிச்சாம்பட்டி. எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எங்க ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் இதே மாதிரி பெரிய பெரிய அருவாள் இருக்கும். எல்லாமே காய்கறி நறுக்கிறதுக்கு தான். தங்கச்சி இன்னைக்கு உள்ளி உரிக்கணுமா, தக்காளி வெட்டணுமா, பச்சை மிளகாய் வெட்டணுமா சொல்லுமா சீக்கிரம். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சு ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பாக்கி இருக்கு. தயிர் உள்ளி போடுறது அது மட்டும் தான் இருக்கு. போறோன்னு அதை போட்டுருவேனா? ஒரு உள்ளி உரிச்சாம்பட்டிக்காரன் நான் இருக்கும் போது என்கிட்ட சொல்லாம என்னத்த நீ செய்ய போற? எதுக்கு அருவாளை தூக்கிட்டு வரேன்? அதுக்கு தானே தூக்கிட்டு வரேன். என்னம்மா நீ போ, பின்னாலே வரேன். அவ்வளவு உள்ளி எடுத்து வை. டப்பு டப்புனு இப்பவுமே பல்லரியெல்லாம் வெட்டி தயிர் உள்ளி போட்டு தரேன். எவ்வளவு பாசனே, எங்கடே இருந்தேன் இவ்வளவு நாளும். தீபாவளி விருந்து சாப்பிட வந்திருக்கேனே. பயப்படாம போ தங்கச்சி, இப்போ ஓடியாரே உள்ளி உரிக்க. சீவிர்வன் சீவி எட்டியா பார்த்துட்டு இருக்க. அடச்சி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. போய் அடுப்புக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அத்தியம்மா, எவ்வளவு ஃப்ராடா இருந்திருக்கிற இந்த மனுஷனே. எடி அவரு ஃப்ராடா இல்லையே தெரியல, நீ ஆனா அம்மா உலகத்துல இல்லாத மகா ஃப்ராடு டீ தான் டீ. என்னென்ன ஃப்ராடு விட்ட? அடிச்சு போடுவாரு, மிதிச்சு போடுவாரு, வெட்டி போடுவாரு, சாச்சி போடுவாருன்னு. என்ன தட்டி சாச்சாரு? உள்ளி உரிக்கிறதுக்கு அளவோட போறாரு பம்மிக்கிட்டு. சொன்னங்களே, நம்ம தீபாவளி ஆஃபர்ல நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட்ஸா நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்னங்களே, தீபாவளி ஆஃபர் நாளைக்கு நைட் வரைக்கும் இருக்கு. நம்ம கிட்ட 9 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் 200 கிராமுக்கு மேல 12% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு எப்பவுமே கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ தான். உங்களுக்கும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுச்சுனா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.